இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஒரு மனிதன் 2 பிறவிகளில் கொடுக்க வேண்டிய உழைப்பை தன் வாழ்நாளில் கொடுத்திருக்கின்றார். 20 வயதில் அவர் தொடங்கிய பொதுவாழ்வு பயணம் 60 ஆண்டுகளை தாண்டியும் இன்றும் தொடர்கின்றது. இந்த தமிழ் சமுதாயத்துக்காக உழைத்து உழைத்து அவர் உடல் தளர்ந்தாலும் அவர் உள்ளம் தளரவில்லை. அவர் இறுதி மூச்சு உள்ளவரை இந்த தமிழ் சமுதாயத்துக்காக அவர் இதயம் துடித்துக் கொண்டே இருக்கும். தேர்தல் களங்களிலே அவர் தோற்றிருக்கலாம். அவர் திறமைக்கு, உழைப்புக்கு, தியாகத்துக்கு உரிய அங்கீகாரம் அவருக்கு கிடைக்காமல் இருந்திருக்கலாம். அரசியலில் அவர் இலக்கை அடையாமல் இருக்கலாம். ஆனால் லட்ச தொண்டர்களாகிய உங்களின் அரவணைப்பும் அன்பும் பெற்றிருக்கின்றாரே, அது ஒன்று போதும். அந்த அன்புக்கும் அரவணைப்புக்கும் இந்த உலகில் ஈடேது ஏதும் இல்லை. தலைவர் வைகோ சொல்வாரே, 7 ஜென்மம் எடுத்தாலும் தீராது இந்த நன்றி கடன். அது உண்மையிலும் உண்மை. லட்சக்கணக்கில் திரண்டு வந்திருக்கின்றீர்கள். இந்த மாநாடு மிகப்பெரிய வெற்றியை பெற்றுள்ளது. இன்று இரவு தலைவர் மிகுந்த மகிழ்ச்சியோடு, மன நிறைவோடு, நிம்மதியாக உறங்கச் செல்வார். இந்த வெற்றிக்கு வித்திட்ட, உழைத்த உங்களால் தான் இந்த வெற்றி. உங்கள் திசை நோக்கி வணங்குகிறேன். என் சிறந்தாழ்ந்த நன்றியை நான் இன்று தெரிவித்துக் கொள்கிறேன். 3 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த இயக்கத்தின் எதிர்காலம் கருதி, தொண்டர்களின் நலன் கருதி, தலைவர் வைகோ அவர்களின் சுமைகளை பகிர்ந்து கொள்வதற்காக அரசியலுக்கு வந்தவன் நான். இல்லை இல்லை, உங்களால் இழுத்து வரப்பட்டவன் நான். இந்த 3 ஆண்டுகளில் இந்த இயக்கத்துக்காகவும், இயக்க தலைமைக்காகவும், நிர்வாகிகளுக்காகவும், தொண்டர்களுக்காகவும் என்னாலான உதவிகளை செய்திருக்கின்றேன். உறுதுணையாக இருந்துள்ளேன். கடந்த நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், இந்த இயக்கத்தின் வெற்றிகளில் இந்த எளியவனுக்கும் ஒரு பங்கு உண்டு. தலைவருக்காக தீக்குளித்து உயிர்நீத்த தியாகிகள் நொச்சிப்பட்டி தண்டவாணி, கோவை காமராசபுரம் பாலன், மேலப்பாளையம் ஜஹாங்கீர், இடிமலை உதயன், உப்பிலியாபுரம் வீரப்பன், அந்தநல்லூர் அறிவழகன், சிவகாசி ரவி, பெருமாள்பட்டி சரவண சுரேஷ். இதில் எங்கள் குடும்ப உறவு பெருமாள்பட்டி சரவண சுரேஷ் மற்றும் மேலப்பாளையம் ஜஹாங்கீரை தவிர்த்து அனைத்து தியாகிகளின் வீட்டுக்கு நான் சென்றிருக்கிறேன். அவர்களின் குடும்ப நிலை, இன்றைய நிலை அறிந்து என்னாலான உதவிகளை செய்திருக்கின்றேன். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.